இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் ராட்சச மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சசி. சென்னை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் ராட்சசம் முறிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மரம் விழுந்து காரணத்தால் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருந்து ஸ்டெர்லிங் ரோடு, அயனாவரம், கீழ்ப்பாக்கம் வரக்கூடிய பகுதிகளில் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பாதி வழியிலே நின்று மாற்று வழியில் போக்குவரத்து போலீசார் அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காணப்படுகிறது. மேலும் மாநகர பேருந்துகளில் பயணிகள் செல்லக்கூடிய அவசர தேவைகளுக்கு செல்லக்கூடிய நிலையில் அவர்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பேருந்துக்கு முன்னால் பேருந்து வருவதற்கு ஒரு மணித்துளி முன்னால் அந்த மரம் விழுந்திருக்கிறது. இந்த 113வது வார்டு கவுன்சிலர் அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் பல நாட்களாக இருந்த மரம் இன்று திடீரென விழுந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகளும் ஜேசிபி இயந்திரங்கள், ராட்சத இயந்திரங்களை கொண்டு அறுவை இயந்திரங்களை வைத்து அப்போது மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பரபரப்பான இந்த வள்ளூர் கோட்டம் நெடுஞ்சாலையில் எப்போதும் போக்குவரத்து நெரிசலாக காணப்படும். இருபுறங்களிலும் சாலை போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய நிலையில மரம் இருந்து விழுந்ததால் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. மாற்றுப்பாதையில் வாகனங்களை அனுப்பி மரத்தை உடனடியாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கவுன்சிலர், போலீசார், மாநகராட்சி அதிகாரிகள் என உடனடியாக முகாமிட்டு அந்த மரத்தை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதனால் வள்ளூர் கோட்டம் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.